Dear students, today topic discuss about the protozoa. Protozoa அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று பிரிப்போம் அனிமல்ஸில். அதில் ஃபஸ்ட்டு எந்த கேட்டகரிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா அப்படின்னு. புரோட்டோசோவா பெரிஃபெரா சிலிண்டரேட்டா அப்படின்னு பைலத்தை வந்து டிவைட் பண்ணுவோம். அது எல்லாமே இன்வெர்டிபிரேட்டா குரூப்பை சார்ந்தது. வெட்ரிபிரேட்டா குரூப்பு, இன்வெர்டிபிரேட்டா வெட்ரிபிரேட்டா குரூப்னு ரெண்டாக பிரிக்கிறதுல இது இன்வெர்டிபிரேட்டா குரூப்பை சார்ந்த ஃபஸ்ட்டு ஒரு கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு குரூப். ஓகே, இந்த புரோட்டோசோவா அப்படிங்கிறது. இந்த புரோட்டோசோவா ஆர் ஏ குரூப் ஆஃப் சிம்பிள் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் தட் ஹேவ் ஏ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். ஓகே, இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் நியூக்ளியஸ் வந்து டெவலப்பாக இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரோட்டோசோவா அப்படி சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான். They mostly live in aquatic habitat. ஓகே, இது எங்கே வசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்ட் ரிவர், லேக் அண்ட் சீஸ். இதனுடைய வாழிடம் அப்படின்னு பார்க்கும்போது நீர்வாழ் உயிரினங்களாக இருக்குது. ஸோ நீர்நிலைகள்னு சொல்லக்கூடிய குளம், ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடல் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அமீபா அப்படி சொல்லக்கூடியது. It is an irregular shaped protozoan found freshwater mice spills. இதனுடைய உடல் பகுதி எப்படி இருக்கும் அமீபா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லாமல் இருக்கும். இது நன்னீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கும், ஈரத்தன்மை மிகுந்ததாக இருக்கும். இது யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது. கண்டெயின் த வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். ஆனால் நியூக்ளியஸ் வந்து எல்லாம் டிஃபைன்டு ஒரு முழுமையான நியூக்ளியஸாக காணப்படுது உடலில். ஸோ அமீபாவோட ஸ்ட்ரக்சர் சொல்கிறான். இர்ரெகுலர் ஷேப்பு, ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர், வசிக்கக்கூடிய இடம், மாய்ஸ் ஸ்பில்ஸ், ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடிய தன்மை. இட் இஸ் யூனிசெல்லுலார், கண்டைன்ஸ் எ வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். ஒரு முழுமையான இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் காணப்படுது. ஓகே, தென் அமீபா மூவ்ஸ் பை extending it is a temporary finger-like cytoplasm-filled projection is called pseudopodia. Pseudo means false, podia means feet. அமீபா எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, அது டெம்பரரி எப்படி கால்களை உருவாக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்களில் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு விரல் போன்ற நீட்சிகளை உருவாக்குது. அது எது உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் மெட்டீரியல்ஸ் ஃபில்டு த ப்ரொஜெக்ஷன், அதிலிருந்து நீட்சியாக்கப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளில வருது. ஸோ அதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கால்களாக மாறுதுங்கிறாங்க. அது பாடி சிங்கிளாக இருக்கும். ஸோ சைட்டோபிளாஸ்ட் நீட்சி அடைந்து ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரியே மாறும்போது அதையே என்ன பண்ணணுன்னாக்கா உடலையே ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சராக மாற்றும்போது அதை வச்சு என்ன பண்ணும், மூவ்மெண்ட் பண்ணி போகும் அப்படிங்கிறான். ஸோ அந்த நீட்சி அடையதை பாருங்கள், அது சூடோ அப்படி சொல்கிறோம். சூடோனா ஃபால்ஸ், பொய்க்கால்கள் அப்படின்னு பேர். சூடப்பொடியான பொய்யான கால்களை உடையது அப்படின்னு. அப்போ கால்கள் தோன்றும், ஒரு இடத்துக்கு போகலை அப்படின்னா அந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சரை குறைச்சிட்டு நார்மல் சைஸ்லேயே இருக்கும். ஓகே, சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ், போடியா அப்படின்னு ஃபீட் கால்கள், அது பொய்யான கால்களை உருவாக்கி நடந்து போயிட்டு மறுபடியும் உள்ள நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறான், சூடோபொடிய நிலையான கால்களை வைத்து கொண்டு இருக்கிறது கிடையாது. ஓகே, சூடோபொடியா ஆல்சோ ஹெல்ப் த இன்ஜெஸ்டிங் ஆஃப் ஃபுட்டு. இதோட இல்லாமல் வந்து சுடப்பொடியாகக்கூடிய பகுதி என்ன ஆகுதுனாக்கா ஃபுட் மெட்டீரியலை உள்ளே எடுத்துக்கிறது, உட்கொள்ளுதல் அப்படின்னு பேர், இன்ஜெஸ்டட் அப்படின்னா. அப்போ அந்த கால்கள் மாதிரி உருவாக்கக்கூடிய அமைப்பு வச்சு என்ன அது ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணுது. ஓகே, see the picture. அந்த டார்க் க்ரீன் கலராக இருக்க பாருங்கள், அந்த ஓரத்தில் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கா. ஸோ அந்த பகுதியில் ஃபுட் வேக்யூல்ஸ் டைஜஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு. இந்த மாதிரி அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகுனாக்கா ஒரு இடத்துல இருக்குது, ரெண்டு ஏரியாவுக்கும் ரெண்டு சூடப்பொடியாவுக்கும் இடையில ஒரு ஃபுட் மெட்டீரியல்ஸ் காணப்படுதா. ஸோ இதை சுற்றி சரவுண்ட் பண்ணிவிடும். அந்த கால்கள் ரெண்டுக்கு முனைப்பகுதியும் ஒன்றா இணைஞ்ச உடனே இந்த மெட்டீரியல்ஸ் அந்த பாடி அந்த அவுட் ஆஃப் பார்டர் சொல்லக்கூடிய செல் மெம்பரில் பட்ட உடனே சைட்டோபிளாசம்னா உள் வாங்கிடும். அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் உள்ள வாங்கி உள்ளே எடுத்துக்கும். ஸோ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடும். உள்ளுக்குள்ளே ஃபுட் மெட்டீரியல் போனோடனே க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேட்டுக்குள்ளே போகிற மாதிரி உள்ள ஃபுட் மெட்டீரியல் போன பிறகு அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும், டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, the connective vacuoles, cell membrane out of cytoplasm the major part. ஓகே, சூடப்பொடியா கொடுத்துருக்காம பாருங்கள், கால்கள் உடலை
ஃபிங்கர் லெக் ஸ்ட்ரக்சராக மாற்றும் பொழுது அதுதான் சூடோபோடியா பொய்க்கால்கள் அப்படி சொல்லப்படுது. டிஃபினைட் த நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்குது இதில். தென் பேராமோசியம், புரோட்டோசோவல். நெக்ஸ்ட் ஒன் பேராமோசியம். இட் இஸ் ஏ சிலிப்பர் ஷேப்டு புரோட்டோசோவன் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட் அண்டு டிச்சஸ். இது எங்கெல்லாம் வசிக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்லிப்பர், ஒரு சாதாரண செப்பல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செருப்பு போன்ற அமைப்பில் இருக்கும் அப்படி சொல்கிறோம். ஃப்ரெஷ் வாட்டர் பகுதியில், அதாவது நன்னீர்களில் வாழக்கூடியது. எங்கே இருக்கும் அப்படின்னா குளங்கள் மற்றும் டிச்சஸ், சிறு குட்டைகள், நன்னீர் இருக்கக்கூடிய சிறு குட்டைகளில் வசிக்கும். ஓகே. த பாடி கவர்டு வித் ஷார்ட் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு சிலியா. இந்த உடல் முழுவதும் ஒரு சின்ன மயிரை போன்ற அமைப்பு இருக்கும், ஷார்ட் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். த ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு சிலியா. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா சிலியா அப்படின்னு பேர். த கோஆர்டினேட்டர் த வேவ் லைக் த பீட்ஸ் ஆஃப் சிலியா ஹெல்ப் த பேராமோசியம் மூவ் இன் வாட்டர். இது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர்லெக் ஸ்ட்ரக்சராக இருக்க பிறகு அந்த பாடி சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி அது என்ன ஆகுனா ஒரே நேரத்தில் கோஆர்டினேட்டிவ் ஒர்க்காக பண்ணும். எல்லாம் சேர்ந்து அந்த சிலியாவை மூவ்மெண்ட் பண்ணும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காக மூவ்மெண்ட் ஆகும். ஓகே. இந்த பேராமோசியம் கண்டைன்ஸ் த 2 நியூக்ளியஸ். இதில் வந்து 2 நியூக்ளியஸ் இருக்குங்கிறான், நியூக்ளியை இருக்குது. ஏ லார்ஜ் நியூக்ளியஸ் வந்து மேக்ரோ நியூக்ளியஸ்னு பேர், டு ரெகுலேட் ஆஃப் த செல் ஃபங்க்ஷன்ஸ். அண்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னா, மேக்ரோ நியூக்ளியஸ் செல் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸ்மாலர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோ நியூக்ளியஸ் ஹெல்ப் த ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. மேக்ரோ நியூக்ளியஸ் எதுக்கு பயன்படுதுனாக்கா ஃபங்க்ஷன், அந்த செல் ஒர்க் ஆகிறதுக்கு. ஸ்மாலர் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் த ரீப்ரொடக்ஷனுக்கு ஆகுது. ஓகே. இந்த பிக்சர் பாருங்கள், இந்த லோகோமோஷன் சொன்ன பாருங்கள், சிலியா இருக்கா, இந்த பாடியை சுற்றி என்னது ஒரு ஹேர்லெக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அது எல்லாம் கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்றான். எப்படி கோஆர்டினேட்டர்னாக்கா ஒரே மாதிரியான மூவ்மெண்ட்டை உருவாக்கும். ஒரு அலை போன்ற வேவ் லென்த்தை உருவாக்கும் போது அந்த ஃப்ளஜெல்லாம் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று என்ன ஆகும், மூவ்மெண்ட் இப்படி விங் பண்ணும். ஸோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரும் மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த ஹோல் பாடியும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும், வாட்டரில் தானே இப்படி மூவ் பண்ணுது, துடுப்பு போடுற மாதிரி. ஸோ நம்ம கையை அசைச்சாலும் என்ன ஆகும், நீந்து போயிடணும்ல வாட்டரில். அதே மாதிரி தான் இது என்ன பண்ணுனாக்கா வாட்டருக்குள்ளே இருக்கிறதால ஸோ இந்த ஃப்ளஜெல்லாம் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக என்ன பண்ணுது, மூவ்மெண்ட் பண்ணும்போது ஹோல் பாடியும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிடுது. ஓகே. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. பின்னோகோசைட் அப்படின்னு பேர். அந்த சிலியா போயிட்டு பாடிக்குள்ளே டச் ஆகிருக்கல அந்த பகுதி. கான்ட்ராக்ட் வேக்யூல், மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஃபுட் வேக்யூல், இதுவும் வந்து ஒரு ஸ்மால் டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக தான் ஃபுட் மெட்டீரியல் உள்ளே எடுத்துக்கும், அவுட்டரில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல். மவுத்தெல்லாம் இது கிடையாது. ஸோ மைக்ரோ நியூக்ளியஸ் உங்களுக்கு தெரியும், ரீப்ரொடக்ஷன் யூஸ் ஆகுறது. ஓரல் க்ரோ, ஓரல் க்ரோ வழி தான் ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்கும். கல்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபுட் மெட்டீரியல் போய் விழக்கூடிய இடம். தென் எக்டோபிளாசம், எண்டோபிளாசம், லார்ஜ் நியூக்ளியஸ். லார்ஜ் நியூக்ளியஸ் எதுக்காக இவ்வளோ பார்த்தோம், ஃபங்க்ஷன், இந்த ஹோல் பாடியும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. தி கெனால்ஸ் கண்ட்ராக்டிவ் வேக்யூல்ஸ். ஓகே. அதை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ராக்டிவ் வேக்யூல்ஸ், சுருங்கி விடக்கூடிய தன்மை. தென் ட்ரைகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃப்ளஜெல்லத்தை வந்து கம்போசிட் பண்ணியிருக்கக்கூடியது. ஓகே. ஸோ இதுதான் பேராமோசியம். அதாவது புரோட்டோசோமில் 2 பார்த்துருக்கோம், ஒன்று அமீபா, another one பேராமோசியம் அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கோம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.